ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஒரு கூட்டமா எறும்பை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒண்ணு, எங்க எறும்பு புத்து இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு தோண்டி அந்த எறும்பை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு ஆப்ஷன், கொஞ்சம் சர்க்கரையை தூவி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எறும்பு அந்த சர்க்கரையை தேடி வந்துடும். நான் என்ன சொல்றேன், கஸ்டமர் தேடக்கூடிய கண்டென்ட் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய கண்டென்ட்டை உங்க வெப்சைட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை மக்கள் தேடும் போது உங்களுடைய கண்டென்ட் சர்ச் என்ஜின் கொண்டு போய் காட்ட போகுது. அப்படி காட்டும் போது மக்கள் உங்க வெப்சைட்டுக்கு விசிட்டரா வர போறாங்க. புரியுதுங்களா? இப்ப யாருக்காச்சும் அமுதகுமார் பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்ப அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தேடுறாங்க. வந்து என்னுடைய பேரை ஸ்பெசிஃபிக்கா போட்டு அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் தேடுறாங்க. இப்படி தேடும்போது கண்டிப்பா அமுதகுமார்.com காட்டப்படும். ஏன் காட்டப்படும்? ஏன்னா என்னுடைய கண்டென்ட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பிளஸ் என்னுடைய பெயர் அமுதகுமார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ கூகுளுக்கு வேற சாய்ஸ் கிடையாது, காட்டப்படலாம் வேண்டும். ஓகே, இப்ப இதே இடத்துல மக்கள் அமுதகுமார் போட்டு தேடுறதுனால என்னுடைய கண்டென்ட்டை ஈஸியா காமிச்சிடும். புரியுதுங்களா? ரைட். பட் அப்படி இல்லாம வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு தேடும்போது என்னோட கண்டென்ட் காட்டப்படுமானா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு குளோபல் கீவேர்டு, உலகளாவிய ஒரு கீவேர்டு. அந்த உலகளாவிய கீவேர்டுக்கு அமுதகுமார்.com கொண்டு வரதுக்கான ஒரு தன்மை இன்னும் நான் வந்து அதை ரீச் பண்ணலங்கிறது தான் அதோடைய ரியாலிட்டி. அதை ரீச் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். ரீச் பண்ணா எனக்கும் சந்தோஷம். புரியுதுங்களா? ரைட், பேசிக்கலி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சர்ச் என்ஜினை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேடுவாங்க. அவங்க தேடும்போது ரிசல்ட் காட்டுவாங்க. அப்படி ரிசல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேப் ரிசல்ட் காட்டும். அப்போ மேப் மூலியமா நான் ரேங்காக ட்ரை பண்ணுவேன். ரைட், என்னோட வெப்சைட் ரிசல்ட்ஸ் காட்டும். வெப்சைட் ரிசல்ட்ஸ் மூலமா நான் ரேங்காக ட்ரை பண்ணுவேன். இப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் அட்வான்டேஜா எடுத்து நான் வந்து பெட்டரா ரேங்காக ட்ரை பண்றேன். இதை வந்து சர்ச் என்ஜினை வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்களேன். ரைட், என்னன்னா காசே செலவழிக்காம ஒரு பிசினஸ் ரெவன்யூ பண்றதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சொல்லலாம், ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, லீச் தெரப்பி. லீச்